கர்த்தர் நமக்கு கொடுத்த மனைவிக்காய், நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் மாதிரி அந்த மாதிரி மனைவி கிடச்சிருக்கலாமே, சினிமா நடிகை மாதிரி. இந்த மாதிரி கணவன் கிடச்சிக்கலாமே, சினிமா நடிகர் மாதிரி. நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு குண்டா பிள்ளையை கொடுத்துருந்தாலும் ஒல்லியா பிள்ளையை கொடுத்துருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைக்கு அவன் மாதிரி எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கா, அழகா பையன், நீ இருக்கிறிய, இப்படி இருக்கிறிய. நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாருக்கோ என்னமோ கொடுத்தார், அது நமக்கல்ல. நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதற்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு, நமக்கு கொடுத்த நாம் நன்மைகளுக்கு நன்றி சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நேற்று தினத்தில் வந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் திடீர்னு முன்னாடி வர, நானாக கற்பனை பண்ணிட்டேன். வந்துட்டு, தம்பி ரோல்ஸ் ராய் கார் வேணுமான்னு கேட்குறாரு. என்கிட்ட கேட்குறார், ரோல்ஸ் ராய் காரு வேணுமான்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவோம்? நான் சொன்னேன் வேண்டாப்பானே. ஏன்னா ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கி அங்கே வந்து அதை நமக்கு கஷ்டமாக இருக்குது, அங்கே நிறுத்திருக்கு, கல்லில் கீரல் போடுறதுக்கும் என்னென்னமோ வேலை நடக்கிறதுக்கெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ரோல்ஸ் ராயை வாங்கி ரோட்டில் நிறுத்தினா, ஆண்டவர் எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டேன், நீங்கள் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாப்பான்ட்டேன். எனக்கு கொடுத்த அந்த காரு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. நமக்கு கொடுத்தது போதும். நம்ம இன்னி நமக்கு பெருசாக போக வேண்டாம், நமக்கு கொடுத்தது போதும். நம்ம கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுனா ஆண்டவர் நமக்கு இன்னும் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா.